ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 17, அத்தியாயம் 4. மறுபிறவி பற்றிய 3 வரலாறுகள். மரணத்திலிருந்து மீண்டு வந்த மகன், அதன் தொடர்ச்சி. ராணி தனது கணவரின் பெரும் துயரத்தையும் இறந்து போன மகனையும் கண்டு பல்வேறு வழிகளில் புலம்பத் தொடங்கினாள். அது அரண்மனையில் இருந்த அனைவரின் இதயத்திலும் வலியை அதிகரிக்க செய்தது. அரசி அணிந்திருந்த பூமாலை அவளது உடலில் இருந்து சரிந்து கீழே விழுந்தது. அவளது மிருதுவான அடர்ந்த கருங்கூந்தல் சிக்குண்டது. உருண்டோடிய கண்ணீர் அவளது கண்களில் இருந்த ஒப்பனையை கலைத்தது. விதியே, தந்தை உயிருடன் இருக்கும் போதே மகனை கொன்று விட்டாய். உயிர்வாளிகளின் எதிரி நிச்சயமாக நீயே. உனக்கு கருணையே இல்லை. தனது அன்பிற்குரிய மகனிடம் திரும்பிய அவள், எனது அன்பு மகனே, நான் ஆதரவற்றவள், பாதிக்கப்பட்டவள். நீ என்னை விட்டு போக கூடாது. உன்னால் எப்படி என்னை விட்டு பிரிந்து செல்ல முடியும்? புலம்பிக் கொண்டிருக்கும் உனது தந்தையை பார். நீ நீண்ட நேரம் உறங்கிவிட்டாய். இப்போது எழுந்திரு. உனது நண்பர்கள் உன்னை விளையாட அழைக்கின்றனர். நீ பசியுடன் இருப்பாய். உடனே எழுந்து சாப்பிடு. எனது அன்பு மகனே, நான் மிகவும் துரதிர்ஷ்டசாலி. உனது அழகான புன்முறுவலை இனிமேல் என்னால் காண முடியாது. நிரந்தரமாக கண்களை மூடிக்கொண்டாயே. திரும்பி வரவே முடியாத வேறு லோகத்திற்கு இங்கிருந்து சென்று விட்டாயே. எனது அன்பு மகனே, உனது இனிமையான குரலை கேட்க முடியாமல் என்னால் இனிமேல் உயிர் வாழ முடியாது. அரசர் வாய்விட்டு உரக்க கதறத் தொடங்கினர். தாயும் தந்தையும் புலம்புவதை கண்ட மற்றவர்களும் குழந்தையின் அகால மரணத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். எதிர்பாராத இந்த விபத்தினால் துயரமடைந்த குடிமக்களும் ஏறக்குறைய உணர்வை இழந்தனர். துக்க கடலில் மூழ்கி கிட்டத்தட்ட இறந்த நிலையில் அரசர் கிடப்பதை அறிந்த மாமுனிவர் அங்கிரா தனது நண்பரான நாரத முனிவருடன் அரண்மனைக்கு சென்றார். துயரத்தால் தமது மகனின் உடல் அருகில் விழுந்து கிடந்த அரசரை இரு முனிவர்களும் கண்டனர். அரசரை பார்த்த அங்கிரா, அறியாமை எனும் இருளிலிருந்து விழித்தெழுவாயாக. மன்னரே, இறந்து கிடக்கும் இந்த உடல் உம்முடன் கொண்டிருக்கும் உறவு என்ன? நீர் இந்த இறந்த உடலுடன் கொண்டுள்ள உறவுதான் என்ன? நீங்கள் இருவரும் தந்தையும் மகனும் என்ற உறவில் இருப்பதாக நீர் கூறலாம். ஆனால் அவன் பிறப்பதற்கு முன்பு அந்த உறவு இருந்ததா? தற்போது அந்த உறவு உண்மையில் உள்ளதா? அவன் தற்போது இறந்து விட்டானே. இனிமேல் அந்த உறவு தொடருமா? அரசரே, கடலலையின் ஆற்றலால் மணல் துகள்கள் சில நேரங்களில் ஒன்று சேர்வதையும் சில நேரங்களில் பிரிந்து விடுவதையும் போல ஜடவுடலை ஏற்ற உயிர்வாளிகள் சில நேரங்களில் நெருங்கி வருகின்றனர். சில நேரங்களில் அதே காலத்தின் வலிமையினால் பிரிக்கப்படுகின்றனர் என்று அறிவு கூர்மையுடன் உரைத்தார். உடல் தொடர்பான எல்லா உறவுகளும் தற்காலிகமானவை என்பதை அரசர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கிரா விரும்பினர். முனிவர் மேலும் தொடர்ந்தார். எனது அன்பு அரசரே, நான் முதலாக உமது அரண்மனைக்கு வந்த போதே ஆன்மீக அறிவு என்ற மாபெரும் பரிசை உமக்கு கொடுத்திருக்க முடியும். ஆனால் உமது மனம் ஜட விஷயங்களில் மூழ்கி இருந்ததை அறிந்ததால் உமக்கு மகிழ்ச்சியையும் வேதனையையும் அளித்த ஒரு மகனை கொடுத்தேன். மகன்களையும் மகள்களையும் பெற்றெடுத்தவர்களின் துன்பத்தை நீர் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர். மனைவி, மக்கள், செல்வம் போன்ற கண்ணுக்கு புறப்படும் பொருட்கள் யாவும் கனவை தவிர வேறில்லை. ஆகவே மன்னர் சித்திரகேதுவே, உண்மையில் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதையும் இவ்வுடலை நீத்த பிறகு எங்கு செல்வீர்கள் என்பதையும் பௌதிக உலகின் துன்பத்தினால் ஏன் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளீர்கள் என்பதையும் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் என்று அங்கிரா முனிவர் கூறினார். பின்னர் நாரத முனி அங்கே ஓர் அதிசயத்தை நிகழ்த்தினர். அவர் தமது அபூர்வ சக்தியால் மன்னரின் இறந்து கிடந்த மகனின் உடலினுள் மீண்டும் ஆத்மாவை வரவழைத்தார். உடனடியாக அந்த அறை முழுவதும் ஒளி பரவியது. இறந்த குழந்தை அசைய ஆரம்பித்தது. நாரதர் கூறினார், உயிர்வாளியே, எல்லா அதிர்ஷ்டமும் உனக்கு உரித்தாகட்டும். உனது தாய் தந்தையரை பார். உனது மரணத்தால் உனது நண்பர்களும் உறவினர்களும் துயரத்தில் மூழ்கியுள்ளனர். நீ அகால மரணம் அடைந்ததால் உனது எஞ்சிய வாழ்நாள் அப்படியே இருக்கிறது. ஆகவே உடலினுள் மறுபிரவேசம் செய்து எஞ்சிய காலத்தை உனது நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் மகிழ்ச்சியாக கழிப்பாயாக. உனது தந்தையிடமிருந்து அரியணையையும் ஐஸ்வர்யங்களையும் கூட பெற்றுக்கொள்ளலாம். நாரதரின் யோக சக்தியினால் இறந்து கிடந்த உடலினுள் ஆத்மா மீண்டும் பிரவேசிக்க உடனே அக்குழந்தை எழுந்து உட்கார்ந்தான். ஒரு சிறுவனின் அறிவாற்றலை போல் இல்லாமல் முக்தியடைந்த ஆத்மாவை போன்ற பூரண அறிவுடன் பேச ஆரம்பித்தான்.
எனது ஜடச் செயல்களின் பலனாக உயிர்வாளியாகிய நான் சில நேரங்களில் தேவர்களின் உடலிலும், சில நேரங்களில் இழிந்த விலங்கின் உடலிலும், சில நேரங்களில் காய்கறிகளின் வடிவிலும் பிறவி எடுப்பதுடன் சில நேரங்களில் மனித உடலிலும் தோன்றுகிறேன். இவ்வாறு ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலை பெற்று வருகிறேன். இவர்கள் இருவரும் இதற்கு முன் எந்த பிறவியில் எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்தனர். உண்மையில் யாரும் எனக்கு தந்தையும் அல்ல, தாயும் அல்ல. இதற்கு முன் இவர்களை போன்று லட்சக்கணக்கான பெற்றோர்களை பெற்றிருந்தேன். அவ்வாறு இருக்கும் போது இந்த இருவரை மட்டும் எனது தாய் தந்தையராக எவ்வாறு ஏற்க முடியும்? இவ்வாறு இக்குழந்தை பேசினான். பௌதீக மூல பொருட்களாலான ஓர் உடலினுள் நித்தியமான ஆத்மா பிரவேசிப்பதாக வேதங்கள் நமக்கு போதிக்கின்றன. இங்கே மன்னர் சித்திரகேதுவும் அவரது மனைவியும் உருவாக்கிய ஓர் உடலில் அப்படிப்பட்ட ஓர் உயிர்வாளி பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம். உண்மையில் அவன் அவர்களது மகன் அல்ல. அந்த உயிர்வாளி முழுமுதற் கடவுளின் நித்தியமான மகன். ஆனால் அவன் இந்த ஜட உலகை அனுபவிக்க விரும்புவதால் பல்வேறு உடல்களில் பிரவேசிப்பதற்கான வாய்ப்பை பகவான் அவனுக்கு தருகிறார். இருந்த போதிலும் உயிர்வாளியை பொறுத்தவரையில் தாய் தந்தையரிடமிருந்து பெற்ற உடலுடன் அவனுக்கு உண்மையில் எந்த உறவும் கிடையாது. எனவே சித்திரகேதுவின் மகனாக பிறந்த அந்த ஆத்மா அரசரையும் அரசியையும் தனது பெற்றோராக ஏற்பதற்கு முற்றிலும் மறுத்துவிட்டான். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.